கும்ததா என்னடான்னு பார்க்குறீங்களா? இதுதான் சியோலில் இருக்கிற ஃபேமஸான பேலஸ், கியோன்போக்குங் பேலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த பேலஸ் வந்து ரொம்ப பிரபலமான பேலஸ்ஸு. இப்போ வந்து ஒரு பரேடு அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த லண்டன்லலாம் பார்த்தோம்னா அந்த மகாராணிக்குன்னு ஒரு படம் இருக்கும், அந்த படையெல்லாம் பரேட் பண்ணோம், நிறையா வீடியோஸ்லாம் நம்ம யூடியூப்பில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இது கொரிய நாட்டு மன்னருக்கான படை. ஸோ அவங்களோட பரேடு வந்து இப்படி தான் இருக்கும். அதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, வேறு லெவலில் இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. இவங்களோட ட்ரெஸ்ஸு வேறு மாதிரி இருக்குல்ல, செமையாக இருக்குது. அவ்வளோதான், அப்படியே அவங்க பரேடு முடிச்சுட்டு ஒரு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு ஒரு கூட்டம் அப்படியே போகுது. ஸோ இது மேலே வந்து 1 மணிக்கு ஒன்று நடக்கும். வாங்க கைஸ், இப்போ நம்ம பேலஸ்குள்ளார வந்திருக்கோம். கொஞ்சம் ஹீரோ மாதிரி இருப்பேன்னு பார்த்தா இந்த எம்ஜிஆர் படத்தில் வர வில்லன் அசோகன் மாதிரி இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீலாக இருக்குது. என்னன்னு தெரியல, நம்ம மூஞ்சிக்கு என்ன வருமோ அதுதானே வரும், தேவையில்ல அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு எதுக்கு. அது ஒன்றும் இல்லை, நடிக்கிறது. ஓகே, அப்படியே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, வியூ வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் உள்ளார வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் உள்ள. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அங்கே வந்து டிக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2000 வான்னு நினைக்கிறேன். 2000 வான்னா நம்ம ஊருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா 150 ரூபா வரும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ உங்கள் டிக்கெட் எடுத்து முடித்தோன்னா அப்படியே நம்ம திரும்பி அப்படியே உள்ளார போயிடுவோம். எடுத்தாச்சா டிக்கெட் கம்மியா? ஓகே. வரும் வரீங்க. ஸோ நம்ம வந்து இப்போது என்ட்ரன்ஸ்குள்ளார போகிறோம். ஸோ அப்படி தான் க்யூ அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ரைட் சைடில் வந்து என்ட்ரி ஃபீஸ் கட்டினவங்களாம் ரைட் சைடில் வரணும். இந்த மாதிரி ஹேண்ட்பேக் ட்ரெஸ், அதாவது கொரிய நாட்டு கலாச்சார ட்ரெஸ்ஸை போட்டவங்களாம் இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வரணும். அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. ஸோ இப்போ எனக்கும் ஃப்ரீ தான். ஏன்னா வந்துட்டு நான் வந்து அந்த கொரியன் ட்ரெஸ் தான், அந்த ஹேண்ட்பேக் ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே என்னென்னா வந்துட்டு இந்த ஹேண்ட்பேக் ட்ரெஸ்ஸை நீங்கள் வாடகை எடுக்கணும்னா நம்ம ஊர் இந்தியா காசுபடி 2000 ரூபா செலவு பண்ணணும். ஸோ நீங்கள் 2000 ரூபா செலவு பண்ணி ட்ரெஸ்ஸு போட்டிங்கன்னா 150 ரூபாய்க்கு என்ட்ரி டிக்கெட் எடுக்க தேவையில்லை. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து காசை மிச்சம் பண்ணி கொடுக்குறாங்க இந்த பேலஸோட மேனேஜ்மெண்ட். பார்த்துக்கோங்க எவ்வளோ கிரெயினோடு வேலை பார்க்குறாங்க அப்படின்ட்டு. நான் அப்படி தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கினேன். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. நல்ல ஒரு இடம், சூப்பர் இடம், நல்லா ஃபோட்டோ பிடிக்கலாம். பாருங்க, நிறைய பேர் அந்த ஹேண்ட்பேக் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு, மோஸ்ட்லி ஃபாரினர்ஸ் தான் நிறைய பேர் அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்கங்கே நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு இடம். அங்கே பாருங்கள், அவரெல்லாம் வந்து கத்தி தொப்பி எல்லாம் வச்சுருக்காரு. ஸோ அது வந்து செட்டாக வந்து 3500 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்ட்டும் வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ஒன்று. என்ன ஃபோட்டோ எடுக்கலாம் நீங்கள் நல்லா.
நல்லா அந்த காலத்து பாரம்பரியமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா அழகாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உங்களுக்கு மேக்கப்லாம் பண்ணி விடுவாங்க. மேக்கப்புக்கும் வந்து உங்களுக்கு தனி காஸ்ட் இருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல நின்று ராஜா ராணி அப்படின்னு நீங்களே உங்களை வந்து நினச்சிக்கிட்டு அப்படியே நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரு மெமரிஸ் தானே, வேறு என்ன, வேறு எதுக்கு எல்லாம் எடுக்கிறோம், எல்லாம் ஒரு மெமரிஸ் தான். நானும் சியோல் போனேன், நானும் சியோலில் இந்த பேலஸுக்கு போனேன். அந்த பாருங்கள் ஐயாவோட ஹேண்ட்பேக் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா, நான் காற்று வாங்க போனேன், அந்த லெவலில் இருக்குது. ஸோ அப்படியே ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து மெமரிஸாக வச்சுக்கிறது தான், அவ்வளோதான வழியாக. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார போவோம். நான் அந்த கொஞ்சம் வியூஸ் மட்டும் காமிக்கிறேன், மற்றபடி வேறு பெருசாக ஒன்றும் இல்லைங்க அதில். இங்கே வந்து சும்மா அந்த வியூஸ் பார்க்கலாம், அந்த பழைய கால ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாமே இருக்கும், நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அவ்வளோதான வழிய. மற்றபடி அப்புறம் அங்கங்கே ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பாக்ஸில் வந்து இந்த பேலஸ் வந்து எப்போ கட்டினாங்க, எப்படி கட்டினாங்க, ஸோ இதை கட்டினதுக்கப்புறம் ஜப்பானியர்கள் வந்து எப்படி இந்த பேலஸ் வந்து அழிக்க ட்ரை பண்ணாங்க, ஸோ அழித்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த பேலஸ் வந்து எப்படி கட்ட ஆரம்பித்தாங்க, ஸோ எவ்வளோ ரிவைவலான விஷயங்கள் வந்து இந்த பேலஸ் வந்து பார்த்துருக்கு அப்படிங்கிற நிறையா டீட்டெயில்ஸ் வந்து இங்கே போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போகும்பொழுது விருப்பப்பட்டால் நீங்கள் படிக்கலாம், விருப்பப்படலை எனக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படியே சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுனா அதுவும் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இது ஒரு அமேசிங் வியூங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச வியூவு. பார்த்தோன்னா அப்பா என்னடா அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நாள் கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கேயே நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வியூ. அது ஆக்சுவலாக அங்கே ஒரு லேடி வந்துட்டு டக்குன்னு அவங்க பசங்களோட முகத்தெல்லாம் மறைச்சாங்க. சரி, அதனால் எதுக்கு அவங்க தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதனால தான் அந்த பெரிய ஸ்டிக்கர் போட்டு மறைச்சிக்கிட்டேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இவ்வளோதாங்க கன்போக் பேலஸ். இந்த மாதிரி அங்கங்கே நிறைய இடம் இருக்கும். போனீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்ரு 4 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் உள்ளார நடக்கிற மாதிரி இருக்கும். நல்லா நிறையா போகலாம். ஓவராலாக பார்த்தோம்னா நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு இடம், நல்ல இடம் அது. அப்புறம் வந்துட்டு நல்லா டைம் பாஸ் பண்ணலாம், நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இருக்கிற ஒரு விஷயங்கள். இன்னும் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி க்யூரியஸ் அதிகமாக யாருக்கு இருக்கோ அவங்க வந்து இந்த ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நல்லா படித்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். உள்ள ஒரு மியூசியம் இருக்குது, மியூசியம் ஃப்ரீ தான், நீங்கள் வந்து சும்மாவே போய் பார்க்கலாம். நல்லாயிருக்கு மியூசியம். அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும், கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வந்து நல்லா டைம் கன்சம்ஷனான மியூசியம் தான். ஒர்த்தான டைம் தான். ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படும் நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்து சுற்றிட்டு வர்றதுக்கு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இவ்வளோ தான் இந்த கன்போக் பேலஸில் இருக்கிறது. தயவு செஞ்சு எந்த பேக்கேஜ் அந்த மாதிரிலாம் எதுவும் புக் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் மெட்ரோ ட்ரெயின் ஏறி அப்படியே வந்து ஸ்டேஷனில் இறங்கி ஒரு 2000 டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு போயிருங்க. ஒரு நாள் கன்ஃபார்மாக தேவைப்படும். ஸோ அந்த அளவுக்கான ஸ்டஃப் இருக்கிற இடம் அது. உங்களுக்கு ஃபோட்டோலாம் எடுக்க பிடிக்காது, சும்மா அப்படியே சுற்றி பார்க்கணும் அப்படின்னாலும் ஓகே தான், நீங்கள் வந்து சுற்றி ஒரு 1/2 நாள் வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம். ஸோ நல்ல ஒரு இடம், ஃபேமிலியோடு வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு போங்க. ரொம்ப நன்றி.
பாய், வணக்கம், வாழ்த்துக்கள்.